ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ டாஸ்க் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் போஸ்ட் எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம சில பேர் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில மெம்பர்ஸ்லாம் போஸ்ட் இருந்தால் அந்த கீழே உள்ள பாதி இது மறைஞ்சிருக்கும், ஏதாவது பாதி தான் இருக்கும், பாதி இருக்காது. இனிமேல் வந்து கரெக்டாக பண்ணணும்னு சார் சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பைமோட்டில் ஒரு போஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அது கேலரியில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி நம்ம போஸ்ட் போடுவோம், அப்படித்தானே போடுவோம். இப்போ அதே ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நான் எடுத்திருக்க போஸ்ட்டு இப்போ தெரியுது. இப்போ நம்ம இந்த போஸ்ட்டை போடும்போது ஒன்று இந்த மாதிரி பண்ணோம்னா இப்படி ஒரு பாதி நெக்ஸ்ட்டு கொடுத்து ஷேர் பண்ணுவோம், அல்லது இதவே வந்து கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை இதை இப்படி ஜூம் பண்ணுவோம் அப்படின்னா ஜூம் பண்ணாலும் நமக்கு அது மறுபடியும் சரியாக வராது. இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலே அப்படி கீழே ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு வாங்க. ஸ்டோரியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கேலரிங்கிறது இருக்கும். அந்த கேலரியை டச் பண்ணிட்டீங்கன்னா நாம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு கேலரியில் இருக்கும். இதை எடுத்துக்கங்க, ஓகேங்களா? எடுத்துகிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு வாங்க. இது இப்படி கையில் 2 விரலால் இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வாங்க. ஃபுல் போஸ்ட் வந்துருச்சுங்களா? பாருங்கள், நம்ம ஸ்டோரி போட போகிறது கிடையாது. இந்த போஸ்ட்டை ஜூம் பண்ணி இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்போ ஃபுல் போஸ்ட்டு கிளியராக தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த செகண்டில் சேவ் அப்படின்னு இருக்குது, இந்த சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிரும். அடுத்து நீங்கள் டிஸ்கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே நம்ம எப்பயும் போல் போஸ்ட் அந்த சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுத்தது இங்கே இருக்கும் பாருங்கள். இருக்குங்களா? பாருங்கள், நம்ம எடுத்தது இருக்குது. இது இப்படி நீங்கள் ஃபுல் போஸ்ட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் தெரியுதுங்களா? மேலேருந்து நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்களா? நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாருங்கள், நம்ம எடுத்திருக்க போஸ்ட்டில் கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழேயும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த ப்ராடக்டை பற்றி நான் வந்து ஒரு மை ஃபேவரட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக நம்ம போர்ட்டல் பேஜில் என்ன ஹேஷ்டாக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ, நமக்கு வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஹேஷ்டாக்கு நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹேஷ்டாக்கை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பைமோட் ஹேஷ்டாக்கு. அதை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த காப்பி பண்ணது நம்ம பைமோட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன ஹேஷ்டாக் இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் காப்பி பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேஷ்டாக் கூட மிஸ் ஆகக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஹேஷ்டாக்கை கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்ஸ்டாகிராமில் கவனிக்க வேண்டியது ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒன்னில் இருக்கணும், ஓகேங்களா? இந்த ஆடியன்ஸுங்கிறது எவ்ரி ஒன்னில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷேர் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய போஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் ஒன்று இதில் பாதி தான் இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. அடுத்தது இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து ஷேர் பண்ணி காப்பி லிங்க் இது இருக்குது பாருங்கள், காப்பி லிங்க்னு. இந்த காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் போய் கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கூட அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் உங்களுடைய போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் பேஜ் வர்ற மாதிரி நம்ம
போஸ்ட்டு ஷேர் பண்ணணும். ஹேஷ்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எஸ்பிஓ போர்ட்டலில் வருதோ அதை கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.